ஹாய் டீம், டே 42. இப்போ நம்ம இருக்கிறது அன்னவரம். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்ஸு, கீதா கோவிந்தம் படத்தில் கூட இது ஏதோ வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ இந்த கோயிலுக்கு போயிட்டு போகிற வழியில் தான் இருக்குது அப்படின்றாங்க. அதை போய் பார்த்துட்டு நம்ம அப்படியே இங்கேருந்து கிளம்ப மாட்டோம். இது நான் நேற்று இருந்த ஹோட்டல். சைக்கிள் வந்து எல்லாம் தயாராகிட்டோம். நானும் தயாராகிட்டேன். கொஞ்சம் அப்படியே காலெல்லாம் வலிக்குது. பட் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ள வந்து அடுத்தது நம்ம தமிழ்நாடு தான். ஆக்சுவலா இந்த அன்னவரம் டெம்பிள் வந்து பாத்தீங்கன்னா திருப்பதிக்கு அப்புறம் இங்க வந்து ரொம்ப முக்கியமான ஃபேமஸா போற்றப்படுற ஒரு கோயில். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய திராவிடியன் கல்ச்சர்ன்றாங்க, இந்த தமிழ் கல்ச்சர்னு வச்சுக்கோங்களேன். தமிழ் கல்ச்சர் மாதிரி தான் வந்து இந்த, அதாவது தமிழ் ட்ரெடிஷ்னல் கட்டுவோம்ல, அந்த மாதிரி தான் வந்து கட்டியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இங்க லார்ட் சிவா அவங்களுக்காக வந்து ஒரு பெரிய எம்பையர் மாதிரியே கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து என்னன்னா நிறைய மக்கள் வந்து, அதாவது இது வைஷ்ணவ், அந்த காலத்துல இருக்க வைஷ்ணவ் ஸ்டைல்ல வந்து எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. नाम பேர் रेणुका आ गया आप भी आ गए जी। ஆக்சுவலாக இதுதான் அன்னவரமோட கோயில். இங்கெல்லாம் பார்க்கலாம் நிறைய மக்கள் எல்லாம் வந்து தயாராகிட்டாங்க. நிறைய ஆட்டோஸ் இதெல்லாமே வந்து இருக்கு. இதுதான் கோயிலோட நுழைவாயில். இங்கே பார்க்கலாம் அதுக்கான போர்டு. இதுதான் அந்த ஏரியாவோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் சைடுங்க. இன்னும் கோயில் வந்து மேலே வரைக்கும் இருக்கு. ஆக்சுவலாக இதுதான் ஒரிஜினல் அந்த கோயிலோட என்ட்ரன்ஸ். இதுக்கு மேலே வந்து பார்த்தோம்னா கோயில் எல்லாமே வந்து இருக்கு. பப்ளிக்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருந்தால் போயிட்டு நல்லா கூட்டமாக இருக்கு. லைட் பாருங்க, லைட் வாட்டுக்கு அது பாட்டுக்கு எரிஞ்சிட்டே இருக்கு அன்னெசரியா. இதை வந்து கரெக்டாக வந்து பார்த்து ஆஃப் பண்ணாலே நம்மளால எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி மிச்சப்படுத்த முடியும்னு பாருங்க. ஒன்னா ரெண்டா ஃபுல் ரோடு. டீம் ஜஸ்ட் see that beauty. ஃபுல்லா நெல் காடு. அந்த நெல் காட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க போர் வந்து அடிச்சு வச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. வா क्या है ये डालना चाहिए, सपोर्ट चाहिए. டீம் அவர் வந்து சப்போர்ட் கேட்குறாரு. நீங்க பார்க்கலாம் கோல் சார். அதாவது இது என்ன சொன்ன நாம் டிஎம்எஃப். இது வந்து அவருக்கு தெரியாது. இதுதான் வந்து இந்த யூரியா சொல்றாங்கல்ல, இல்லை நெல் வயல் காட்டுக்குள்ள வந்து போடுறதுக்காக. மக்களே இதுதான் அவங்களுக்கு வந்து என்ன ஏதுனால தெரியாது. அதை எஜுகேட் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. இப்போ இவருக்கு வந்து என்னால் கம்யூனிகேட் பண்ண முடியாது. நம்ம மண் ஏன் தொடர்ந்து சாகுது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் தான் காரணம். டீம் என்னன்னா இந்த அழகை வந்து நம்ம ரசிச்சுட்டே இருக்கலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது பாருங்களேன், ஃபுல்லாக பனைமரம். அந்த பனைமரத்துக்குள்ள எல்லாமே வந்து பார்த்தா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்க, அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறாரு. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஃபுல்லாக எல்லாம் இதுதான். இடையில எல்லாம் பனைமரம். அந்த பனைமரத்துக்குள்ள எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பச்சை பசேக்கு. அப்படியே ஒரு மாதிரி வெயிலெல்லாம் நல்லா அடிச்சுட்டு இருக்கும்போது நான் அப்படியே இதுக்குள்ளே வந்துட்டேன். நெற்பயிர்கள் இங்கே என்ன பிரச்சனைனா, இப்போ இந்த நெற்பயிரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது வந்து ஒற்றை செல் நெல் சாகுபடி முறையில் இது வந்து பார்த்தீங்கன்னா 4-5 ஒட்டுக்கா வச்சு வைப்பாங்க. ஆக்சுவலாக ஒற்றை வைக்கோல் புரட்சின்னு சொல்லுவாங்க இல்லைங்க. அது வந்து பார்த்தா ஒரே ஒரு நெல்லை மட்டும் வச்சு வந்து பண்ணுவாங்க. அது என்னென்னா, அந்த ஒரு நெல்லை மட்டும் நம்ம வைக்கும்போது அதுக்கான காற்றோட்டம் எல்லாமே வந்து சரியாக கிடச்சிரும். அந்த கதிரில் வந்து நிறையா நெல்மணிகள் வந்து வரும். இப்போ இந்த மாதிரி 4-5 நாற்றை வந்து ஒட்டுக்கா வைக்கும்போது அதோட வேர் வந்து ஆழமாக போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. அப்போ என்ன ஆகுனா, நீங்கள் இது ஒரே ஒரு செடி வச்சா அது வந்து கொடுக்குற நெல்மணிகளை வந்து இந்த 4-5 செடி வச்சாலும் கொடுக்கறது இல்லை. ஸோ அது வந்து என்னென்னா ஒரு புரட்சி வந்து பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் இருக்கிறத இந்த மாதிரி பார்த்துட்டு வந்து ஒருத்தர் ஆந்திராவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாரு. அதோட சக்ஸஸ் எல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் கொண்டு வந்துருப்பாரு. அது நம்மால் வரையா நிறைய சொல்லியிருப்பாரு. பட் இங்கே வந்து அதுக்கான வாய்ப்பு இல்லை. இவங்க எல்லாம் இப்போ தான் பண்ணிருக்காங்க. யூரியாலாம் எடுத்துகிட்டு போகிறாரு அவர். நீங்கள் பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷ மருந்து அடிக்கிறதுக்காக இவங்க வந்து பண்ணி எடுத்துகிட்டு போகிறது. வாவ், இந்த இயற்கைக்குள்ள அப்படியே உள்ள போயலான்னு. என்னோட இந்த போட்டோ இது எல்லாமே எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இவர் தான் வந்து எல்லாமே எடுத்தாரு. ஸோ ஒரு விவசாயி, அவருக்கு வந்து எதுக்கு யூரியா போடுறோம், ஏன் மருந்து அடிக்கிறோம்லாம் தெரியாது. இவங்களுக்கு சொல்லி கொடுத்து மேலே கொண்டு வர வேண்டியது நம்மளோட கடமை. இல்லைன்னா அடுத்த தலைமுறைகளுக்கு இங்கே வந்து எதுவுமே வந்து மிஞ்சாது. டீம் பனம்பால் அங்கே பரமரம் தெரியும், அங்கிருந்து இறக்கி அப்படியே இங்கே கொண்டு வராங்க. கிतना है? गूगल पे है आपके पास? गूगल पे फोन पे है ना? कितना है? 20 லிட்டர் 20. டீம் இங்கே பாருங்க, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக மரத்துலேருந்து இறக்கி. எஸ், ஐ எம் கோயிங் டு டேஸ்ட் இட். இது வந்து லைட் ஊறுகாய். இது ஆக்சுவலாக நல்லா இனிப்பாக மிட்டாய் மாதிரி இருக்கு. இங்கே பாருங்க இது எவ்வளோ வெயிட் அப்படின்னு. இந்த வெயிட்டை மொத்தத்தையும் இழுத்துட்டு போகிறது 2 மாடு அப்படின்னு தான் உங்களால் இமேஜின் பண்ண முடியுதா? இங்கே பாருங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய வெயிட்டையும் 2 மாடு, காளை மாடு தான் வந்து இழுத்துட்டு வருது. ஒருத்தர் வராரு பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான பர்சன். ఓకే ఓకే
पकड़ दे बैठो। आपका नाम? साई बाबा। साई बाबू। थैंक यू सो मच साई बाबू भाई, थैंक यू, பாய். டீம் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டே 42 இருக்கும். ரொம்ப ஒரு கஷ்டமான நாள், என்னால் முடியல. இன்னைக்கு சண்டேனால கடை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது என்னென்னா சைக்கிளில் ஃப்ரண்ட்டில் வந்து அந்த மூமெண்ட்டில் வந்து ப்ராப்ளம், நிறைய சவுண்டெல்லாம் வந்துச்சு, அந்த பால்ஸ் எல்லாம் வெளியே வர மாதிரி இருந்தது. அது வந்து பெரிய இஷ்யூ. அது வந்து நம்ம சைக்கிள் மூவே பண்ண முடியாது. சரி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் சரி உள்ளே போய் ஏதாவது கடை பார்ப்போம்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்தா உள்ளே வரவே சைக்கிள் பேக் வீல் பஞ்சர் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கடை தேடுற கடை கிடைக்கவே இல்லை. ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகி சுத்தமாக முடியல என்னால். அப்புறம் யாரோ பசங்க வந்து பார்த்துட்டு அவங்க தண்ணி கொண்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் நான் யாரை கேட்டாலும் அவங்க இங்கே பெரும் பிரச்சனை என்னன்னா லாங்குவேஜ். யாருக்கும் வந்து ஹிந்தி தெரியறதில்ல, தென் நம்ம இங்கிலீஷ் பேசினாலும் அது புரியாது, தமிழ்லும் தெரியாது. அப்பா மைண்ட் செட்டு தான், நான் உண்மையிலேயும் சொல்கிறேன். இட்ஸ் நாட் ஈஸி. எல்லாத்துக்கும் நம்ம தயாராக இருக்கணும், துணிவாக இருக்கணும், என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கணும். அப்புறம் நான் முயற்சி பண்ணி வந்துட்டே இருந்தேன். ஒருத்தர் வந்து அவருக்கு நான் என்ன பண்ணுறேன் என்னங்கிறதெல்லாம் புரியல, பட் அவர் வந்து கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல கடையை கண்டுபிடிச்சி நான் வந்துட்டே இருந்தேன். அவருக்கு முன்னாடி எல்லாம் போய் கடை பார்த்துட்டு கடைசியாக ஒரு இடத்துல கடை பிடிச்சி கடை க்ளோஸ் பண்ணுறவரை நிறுத்தி இப்போ வந்து பஞ்சர் போடுறோம். ஆனால் அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க ப்ராப்ளம் வந்து பெரிய ப்ராப்ளம், அது வந்து இவருக்கு பண்ண தெரியாதுன்றாரு. ஸோ ஓப்பன் பண்ணோம்னா அது பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனால் இப்போ வெயிட்டிங், பொறுமையாக போகிறக்கு என்ன வழியோ அதை வந்து பார்க்குறேன். இவர் தான் இப்போ வந்து சைக்கிளுக்கு பஞ்சர் போடுறாரு. தென் இவருக்கு வந்து டெக்னிக்கலாக முன்னாடி என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, அதனால் அதை பண்ண முடியாது. இப்போ இதை மட்டும் பண்ணிவிட்டு நம்ம போகிற மாதிரி இருக்கும். பட் எப்படி இருந்தாலும் இடையில வந்து பெரிய ப்ராப்ளம்னு இருக்குது, அது எப்படி சால்வ் பண்ண போகிறேன்னு தெரில. ஐ டோன்ட் நோ. டீம் ஆக்சுவலாக அவர் பஞ்சர் போடுறாரு பாருங்க. அவர் என்கிட்ட என்ன சொல்கிறாரு, நான் இன்னும் இந்த மாதிரி சைக்கிளுக்கெல்லாம் போட்டதே இல்லை. அப்போ நான் அவரோட ஃபோனை என்கிட்ட கொடுத்தாரு. இது அவரோட ஃபோனை என்கிட்ட கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுக்க சொன்னார். சரி நான் அவரை ஃபோட்டோ எடுத்தேன். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் வரலாம் பரவாயில்ல, பட் ஆனால் இந்த 10,000 கிலோமீட்டர் நல்லா தெரியணும், அதை எடு, இந்த சைக்கிளுக்கு பஞ்சர் போடல, எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் ஏதோ ஒரு மூடில் இருந்தேன், என்னடா ஆயிடுச்சு அப்படின்னு. பட் அவர் சொல்லணுன்னா அது ஒரு மாதிரி ஒரு மோட்டிவாக நம்மளுக்கு இருந்துச்சு. நோ வேர்ட்ஸ். இப்போ ஆக்சுவலாக இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரமணா. சைக்கிள் வந்து நான் இன்னைக்கு ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகி சரியான வெயில், 4-5 கடை ஏறி இறங்கியாச்சு. எனக்கு சண்டேனால கடை இல்லை. கடைசியில் இவர் தான் வந்து ப்ராப்ளம், பின்னாடி வீல் வந்து பஞ்சரு, அந்த டியூப் வந்து புது டியூப், அதில் வந்து பஞ்சர் ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம எடுத்து பார்த்தா டியூபோட மெயின் அந்த 2 டியூப் ஜாயின் பண்ணுற அந்த பாயிண்ட் பார்த்தா டேமேஜ் ஆயிடுச்சு. அதை எடுத்துட்டு இன்னொரு டியூப் போட்டால் அந்த டியூப் பஞ்சரு, அதையும் ரெக்டிஃபை பண்ணி அப்பா இங்கே கிட்டத்தட்ட 2-3 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் சப்போர்ட் பண்ணது வந்து இவர் தான். அவ்வளோ பிஸியான ஷெட்யூல்லையும் நம்மளுக்காக ஹெல்ப் பண்ணி கொடுத்தாரு. Ramana bhai, I will never forget. This is Rajamudri, nearby Vijayawada. So thank you. ஆக்சுவலாக இப்போ நான் போயிட்டு இருக்கிற பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியிலலாம் பார்க்குற கோதாவரி தான் இங்கே போகிறது இப்போ. ஆனால் கங்கா அளவுக்கு வராது. சேம் டைம் கோதாவரி வந்து மிக முக்கியமான நதி, ஆந்திரா தெலுங்கானா ரெண்டுக்குமே. இது வந்து ஆக்சுவலாக பிரிட்ஜு. இவர் என்னை பார்த்து அப்படியே நிறுத்தி இது பாருங்க, ரோட்லேயே ஒரு காரை நிறுத்தி அவரே ஏதோ எடுத்து கொடுத்துருக்குறாரு. அவரே சம்பால்கே ஆனாது. தன்யவாத் 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 தன்யவாத். தேங்க்யூ 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 தன்யவாத். டீம் அவர் போகிறவர் வந்து இங்கே பார்த்தா நிறுத்தி எனக்கு இது எல்லாமே வந்து வாங்கி கொடுத்துட்டு போகிறாரு. டீம் இது வந்து பார்த்தீங்கன்னா கோதாவரி. நீங்கள் பார்க்கலாம், இது வந்து ரொம்ப பெரிய பிரிட்ஜு. கிட்டத்தட்ட நான் அங்கே கங்காவை பார்த்ததோட இங்கே உண்மையிலுமே ரொம்ப பெரிய பிரிட்ஜாக இருக்குது. நான் வந்துட்டு இருக்கேன். இவர் வந்து என்ன முன்னாடி இருந்தே ஃபாலோ பண்ணியிருக்காரு. எனக்கு தெரியல, வண்டியை வந்து நிப்பாட்டி அவங்க கிட்ட இருந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து எனக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து போறாரு. அவருக்கு வந்து லாங்குவேஜ் வந்து பேச தெரியல. அதாவது நான் லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்கு. ஆனால் அந்த லவ் இருக்கு பாருங்க. நான் இதனால தான் சொல்றேன், நான் என்ன ஜாதி, நான் என்ன மதம் அப்படிங்கிறதெல்லாம் யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த ஹியூமானிட்டி, அந்த மனிதநேயம் தான். ஸோ ஜாதியோ இல்லை என்னோட மதமோ எனக்கு எந்த இடத்துலையுமே உதவலை, உண்மை, டு பி ஹானஸ்ட். ஆனால் மனிதநேயம் வந்து பல இடத்துல பல ஸ்டேட்டில் இதை வந்து நான் உணர்ந்திருக்கேன். இப்போவும் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது. இதை மட்டும் ஞாபகத்தை வச்சுக்கோங்க, நம்ம பார்க்க வேண்டியது மனித நேயத்தை தான். தமிழர்கள் வந்து என்னன்னா மனித நேயத்தையும் தாண்டி, அதாவது உயிர்மை நேயர்கள்னு சொல்லுவாங்க, எல்லாத்தையும் தாண்டி எல்லா உயிர்களையும் பற்றி சிந்திக்கிற ஒரு இனத்திலிருந்து பிறந்ததுலேயே நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அப்படி இருந்து நம்ம நாட்டையும் தாண்டி உலகத்துக்கு இருக்க அத்தனை மக்களுக்குமான செய்தியாக தான் இதை வந்து நான் பார்க்குறேன். இதில் இந்த பயணத்தில் நான் கற்றுக்கிட்டது மிகப்பெரிய பாடங்கள். நான் கண்டிப்பாக என்னோட லாஸ்ட் பிரீத் வரைக்கும் இந்த நாட்டுக்காகவும் என் இனத்துக்காகவும் கண்டிப்பாக என்னோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு. मोहन दिल्ली। आप कहाँ का है? राजस्थान? डुंगला, ராஜஸ்தான் டுங்ரா जिला चित्तौड़गढ़। டீம் ஆக்சுவலாக இங்கே பார்க்கலாம், இவர் என்னன்னா என்னை பார்த்துட்டு தான் வண்டி ஓரம் கட்டியிருக்காரு. நான் நினச்சேன் இவர் ஏதோ வண்டியில் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ உங்களை சந்திச்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஐ एम सो हैप्पी टू मीट यू। धन्यवाद भैया। आपके लिए कुछ कर सकता हूँ मैं, क्या करूँ? कुछ नहीं चाहिए, आप मेरे लिए रुका ना, वो बहुत बढ़िया बात है, मैं बहुत खुश हूँ। ओके,
आपका ये गाड़ी मेरा गाड़ी में रखो चलो नहीं 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 ठीक है फ्रेंड चल रहे பாருங்க வேண்டாம் வேண்டாம் ऐसा नहीं भैया मैं करने के लिए आया हूँ ये पर्यावरण को बच्चे लोगों को अवेयरनेस नहीं देके नहीं वो यार इसीलिए तो मैं रुका हूँ मेरे को पता है हर कोई अपने मिशन के मेरा जॉब ये नहीं है नहीं वो तो मेरे को पता है हाँ 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 आप एक इंडिया ट्रैवल कर रहे हो संदेश दे रहे हो स्कूल्स का और कॉलेज का स्टूडेंट्स को मिलके और ये पर्यावरण को बचाना बहुत जिम्मेदारी होता है वो उसके बारे समझाता है இந்த டேவோட சூரியோதயம் பார்த்தோம் இப்போ சூரிய மறையிற நேரம் ஆயிடுச்சு நம்ம ஓட்டிட்டு இருக்கோம் இது வந்து பியூட்டிஃபுல் பிளேஸ் அப்படியே அந்த பனைமரத்துக்கு இடையில வந்து நெற்சோலையில பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு